நம்ம இந்த வீடியோவில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டினுக்கான edu.net அந்த கான்செப்ட்கான டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம கிரிட் வியூவில் வந்து டேட்டாவை இன்செர்ட் பண்ணி காமிச்சிட்டோம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கான அந்த ப்ராசஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல இருந்து டேட்டா பேஸ்க்கு அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போகிற அந்த ப்ராசஸ்க்கான செக்ஷன் மட்டும் இதில் பார்க்க போகிறோம். வாங்க நம்மளோட விஎஸ் கோட ஓப்பன் பண்ணிடலாம். சாரி, நம்மளோட மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம வந்து நம்மளோட டேட்டா பேஸில் ஒரே ஒரு ரோ வச்சுருக்கோம். அதாவது நம்ம டேபிள் ஒரே ஒரு ரோ வச்சுருக்கோம். டேபிளுக்கான ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. இப்போதைக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளோட கோட் பிகின் ஃபைல். கோட் பிகின் ஃபைலில் தான் நம்மளோட மொத்த ஒர்க்குமே இப்போ இருக்குது. ஓகேவா? இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கோட் பிகின் ஃபைலில் கோட் பண்ணிவிட்டு நான் தென் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோட் பிகின் ஃபைலில் நான் வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து எழுதிட்டேன். கொஞ்சம் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகிருக்கும். நான் வந்து ஒரு சில விஷயத்தெலாம் சேஞ்ச் பண்ணனால. ஓகே, நம்ம வந்து இப்போ நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பட்டன் கிளிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வந்து டேட்டா பேஸில் வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ணுறது அப்படின்றது புரிஞ்சிடும். ஓகேவா? நான் ஒன்று சொல்கிறேன் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. யூசிங் சிஸ்டம் டேட்டா டாட் எஸ்கியூஎல் கிளைண்ட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த லைப்ரரி இந்த ஆப்ஜெக்ட் கட்டாயமாக நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா edu.net யூஸ் பண்ணுறோம். அதில் டேட்டா செட், டேட்டா ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி கான்செப்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். இந்த கிளாஸ் ஃபைல இன்க்ளூட் பண்ணணும். அப்புறமேட்டு இங்கே ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு சொல்கிறேன். நம்ம வந்து edu.net கான்செப்ட் படிச்சிருப்போம். படிக்கலை அப்படின்னா வந்து நான் வந்து தனியாக ஒரு வீடியோ அந்த இதுக்கு போடுறேன். இந்த வீடியோவை இதோட பாஸ் பண்ணிவிட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் edu.net கான்செப்ட்னு ஒன்று இருக்கும். அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இல்லாட்டி உங்களுக்கு edu.net கான்செப்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்டோட நேம் தான் CON. நம்ம என்ன நேமில் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இங்கே CON கனெக்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் CON வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த கிளாஸோட நேம் சொல்லுவோம். SQL கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், நியூ, அப்புறம் அதோட கிளாஸ் நேம் போட்டு நம்ம வந்து கால் பண்ணுவோம். அதாவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர் உள்ளார ஒரே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், ஒரே ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரிங்குள்ளே தான் நம்மளோட வேல்யூ இருக்குது. டேட்டா சோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இனிஷியல் கேட்டலாக்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது. 3 விஷயம் தான். டேட்டா சோர்ஸ் அப்படின்னா நம்மளோட டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப், LNQ அப்படின்னு சொல்லி இருக்குது, SQL எக்ஸ்பிரஸ். இதுதான் நம்மளோட டேட்டா சோர்ஸ். அது எல்லாத்தையும் கேபிட்டலில் போட்டிருக்காங்க. ஓகேவா? கோலன் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் கேட்டலாக் வந்து என்னன்னா நம்மளோட டேட்டா பேஸோட நேம். நம்ம டேட்டா பேஸோட நேம் வந்து ஸ்கூல்னு கொடுத்தோம். இங்கே ஸ்கூல்னு அடுத்து இருக்கு பாருங்க, அதே தான் ஸ்கூல். அதுக்கு அப்புறம் இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டி வந்து நம்ம ட்ரூ கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்படி வந்து நம்ம கொடுத்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். நம்ம டேட்டா பேஸோட நம்ம ASP.NET ஃபைலோட கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறோம். இங்கே தான் வந்து அதை யூஸ் பண்ணுறோம். அந்த கிளாஸ் நேமை சொல்லி ஓப்பன் கொடுத்தா அந்த கனெக்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம கமாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருப்போம். டேட்டா ப்ரொவைடரில் கமாண்ட் ஒன்று இருக்கும், அதை படிச்சிருப்போம். SQL கமாண்ட் அப்படின்றது தான் வந்து அதோட கீவேர்டு. அதுக்கான ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். CMDன்னு சொல்லி கமாண்ட் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். நியூன்னு கொடுக்குறேன். அப்புறம் SQL கமாண்ட் அந்த கிளாஸ் வந்து கால் பண்ணுறேன். ஓகேவா? அந்த கிளாஸ் கால் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். எங்கே க்ளோஸ் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். அந்த கமாண்டை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகேவா? இதுதான் நம்ம ரன் பண்ண போகிற கமாண்ட். ஓகே, இந்த கமாண்ட் இது என்ன கனெக்ஷனில், என்ன டேட்டா பேஸில் நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த CON அப்படின்ற அந்த கனெக்ஷன்ஸ் நம்ம ஒரு டேட்டா பேஸ் அந்த கனெக்ஷன் ஏற்படுத்திக்கலாம். அந்த டேட்டா பேஸில் போய் இந்த கமாண்டை ரன் பண்ண அர்த்தம். அப்போ இந்த கமாண்ட் ரன் பண்ணால் நம்மளுக்கு வேண்டிய டேட்டாவெல்லாம் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணலாம். நம்மளோட கமாண்ட் இங்கே வந்து என்னன்னா இன்செர்ட்ன்ற கமாண்டு. அப்போ அந்த டேட்டா பேஸில் வந்து நம்ம வந்து வேல்யூ இன்செர்ட் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து நான் போட்டு பேராமீட்டரை வந்து நம்ம அப்புறமேட்டு பாஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பேராமீட்டருக்கு நான் வேல்யூ கொடுக்குறேன்.
cmd டாட் பேராமீட்டர் டாட் ஆட் வித் த வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த வேல்யூஸ்லாம் கொடுக்குறேன். ஓகேவா? இது மோஸ்ட்லி நம்மளாம் தான் எழுதுற மாதிரி இருக்கும் இந்த ப்ரோக்ராம் எல்லாம். அதனால நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அதே மாதிரி எல்லா பேராமீட்டருக்கான வேல்யூவும் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம வந்து நம்மளோட லாகின் ஃபைலில் லாகின் ப்ரோக்ராமில் வந்து நம்ம நிறையா லேபிள்ஸ் கிரியேட் பண்ணோம், டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணோம், பட்டன் கிரியேட் பண்ணோம். அதுக்கான நேம்லாம் எப்படி வச்சுருந்தோம்? இப்போ இது வந்து லேபிள், நேமோட லேபிள்னா நேம் எல்லாமே ஸ்மால் கேஸில் ஹைஃபன் எல்பி, லேபிளோட ஷார்ட் ஃபார்ம் எல்பின்னு போட்டிருந்தோம். அப்போ நேம்க்கான டெக்ஸ்ட் பாக்ஸில் நேம் ஹைஃபன் டிபின்னு போட்டிருப்போம். மேலே இங்கே காட்டுறது நேம் ஹைஃபன் டிபி. இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஏஜ் ஹைஃபன் எல்பி, ஏஜ் ஹைஃபன் டிபி அது மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த ஐடியை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்? நேம் ஹைஃபன் டிபி. நேம் அப்படின்ற இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க டெக்ஸ்ட்டை கொண்டு வா, டெக்ஸ்ட்டு கொண்டு வந்து இந்த பேராமீட்டரில் கொடுத்துரு. அப்போ இந்த பேராமீட்டரில் கொடுத்தா இது எங்கே கொண்டு போகும்? இங்கே இருக்க வேல்யூஸ்க்கு கொண்டு போகும். அப்புறம் வந்து அது டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணுறது, அந்த ஒர்க்கு அதை பார்த்துக்கும். இதே மாதிரி நம்ம என்னென்ன வேல்யூலாம் வாங்குறோமோ அதெல்லாம் இங்கே வந்து நான் வந்து பேராமீட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், கொடுக்குறேன் கரெக்டாக. ப்ரோக்ராம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போதைக்கு கமாண்ட்னா என்ன கமாண்ட் சொல்லிட்டோம், அந்த கமாண்டுக்கான பேராமீட்டர் வேல்யூலாம் செட் பண்ணிட்டோம். இப்போ கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கமாண்ட் டாட் எக்ஸிக்யூட்னு கொடுத்தாலே போதும், கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸிக்யூட் ஆனோடனே எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது எக்ஸிக்யூட் டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வேணுன்றதுக்காக இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்கேன். இன்ட் ரோ அஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள். ஓகேவா? இது வந்து அந்த கமாண்ட் ரன் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து அந்த கமாண்ட் ரன் ஆகிடுச்சுன்னு சொல்லி ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு ஷோ ஆகிடும். கமாண்ட் ரன் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சுன்னா அது 1ன்னு ஷோ பண்ணும். கமாண்ட் ரன் ஆகலைன்னா வந்து அது 0 அந்த மாதிரி இருக்கும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் அந்த வேரியபிள் ரோ அஃபெக்டட் அப்படின்ற அந்த வேரியபிள் வந்து 0 பெருசாக இருக்குது அப்படின்னா, 0 பெருசாக இருக்குன்னா அது கட்டாயமாக வந்து கமாண்ட் ரன் பண்ணிடுச்சு, ரோ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், அதாவது இன்சர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இங்கே 1ன்னு இருக்கும். ஓகே, 1 கிரேட்டர் தென் 0 அப்படின்ற கமாண்ட் அதாவது கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த கீழே இருக்க ப்ரோக்ராம் ரன் ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லி அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்போ கீழே இருக்க ப்ரோக்ராம் வந்து இதாகும், என்னது ரெஸ்பாண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இப்படின்னா நம்ம பேஜில் வந்து டேட்டா இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். கடைசியில் நம்ம கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும், கட்டாயமாக கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். கனெக்ஷன் con டாட் க்ளோஸ், அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே புதுசாக ஆட் பண்ணல. நம்ம வந்து SQL சர்வர் யூஸ் பண்ணலாம், SQL யூஸ் பண்ணுறேன். டேட்டா நம்மளுக்கு தேவை, டேட்டா ப்ரொவைடர் யூஸ் பண்ணலாம், டேட்டா யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃபஸ்ட் நான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், அப்புறம் அந்த கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறேன், அப்புறம் கமாண்ட் என்னன்னு சொல்கிறேன், அந்த கமாண்டுக்கு நான் பேராமீட்டர் வேல்யூ கொடுக்குறேன். அப்புறம் அது வேல்யூ அப்டேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இங்கே தான் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு நான் வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து டேட்டாஸ், அதாவது சேஞ்சஸ் வந்து நான் காட்டுறேன். இவ்வளோ தான் நான் வந்து இப்போதைக்கு எழுதியிருக்கேன். நான் இப்போ என்னோட ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். ஆக்சுவலி ஆல்ரெடி நான் இதை முன்னாடி எழுதிட்டு ரன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போதைக்கு நான் ஃபஸ்ட் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு நான் என்னோட டேட்டா பேஸை காமிச்சிடுறேன். என் டேட்டா பேஸில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா, ஷோ டேபிள் பார்த்தோம்னா கடைசியாக வந்து ஒரே ஒரு ரோ தான் வந்து இன்சர்ட் ஆகிருக்குது, மற்றதெல்லாம் நல்லா இருக்குது, இன்னும் வேல்யூ அதில் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் ரன் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி காட்ட போகிறேன். அருண், ஏஜ் 23, ரெட் குரூப் ஓ, டி நம்பர் இந்த டி நம்பர். சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா டேட்டா இன்ஸ்டன்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து நம்மளோட டேட்டா பேஸ் வாங்க. இப்போயும் நம்ம டேட்டா பேஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏன் சேஞ்சஸ் இல்லைன்னா நம்ம அதாவது டேபிள் இல்லை சேஞ்சஸ் இல்லை. ஏன் இல்லைன்னா நம்ம முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து போய் டேபிளை ஷோ பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து வெற்றிகரமாக ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்மளோட கிரிட் வியூ பில்டரில் அப்டேட் பண்ணோம்னா அதெல்லாம் நம்ம வந்து அதுக்கான ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருந்தா போதும். நம்ம அதாவது ஏதாவது நம்ம வந்து பட்டன் வச்சு கிளிக் பண்ணோன்னே அந்த கிரிட் வியூ ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, இதோட சிம்பிளாக நம்ம விட்டுடலாம். நம்ம கிரிட் வியூவில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்டேட் ஆகிக்கும். தேங்க்யூ.